அமேசான் நிறுவனத்திலிருந்து ஒரு ஷாக்கான நியூஸ் மக்களே. அது என்னப்பா நியூஸு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அதிர்ச்சியான நியூஸ் மக்களே. அது என்னன்னா, அமேசான் கம்பெனியில வேலை செய்ற பணி ஊழியர்களை வந்து பணி நீக்கம் செய்ய போறாங்க. உலகம் முழுக்க பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து அமேசான் நிறுவனம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியா இருக்குதுங்க. ஏன்னா, டெலிவரியில வந்து நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. உலகம் முழுக்க பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து கிராமத்துல இருந்துங்க நகர்ப்புறம் வரைக்குமே அமேசான் வந்து இருக்கு. இந்த நிறுவனத்தில பார்த்தோம்னா, 3,00,000க்கும் அதிகமான ஊழியர்கள் வந்து வேலை செய்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, 32,000 பேருக்கு வந்து வேலை இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்குங்க. இதற்கு காரணமும் அமேசான் நிறுவனம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, ஏஐ அதாவது வளர்ந்து வரும் தொழில்நுட்பமான ஏஐ தொழில்நுட்பத்தினால மெட்டா போன்ற வேலைகள் வந்து ஏஐ தொழில்நுட்பமே மிக விரைவிலும், எளிதாகவும், சீக்கிரமாகவும் செஞ்சிருதுங்க. அதாவது எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, 10 பேர் செய்யக்கூடிய வேலைய வந்து, ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலை தான் ஏஐ தொழில்நுட்பங்க. ஸோ, அதனால வந்து அந்த 10 பேர் குடுக்கக்கூடிய அந்த சம்பளம் வந்து மிச்சம். அதனால கம்பெனிக்காரங்க வந்து இப்ப வளர்ந்து வரும் கம்பெனியா இருக்கட்டும், வளரும் கம்பெனியா இருக்கட்டும், எல்லாருமே அதான் நெனைக்கிறாங்க. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால மனிதர்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறதுங்க. அதன் காரணமாக தான் இப்ப எல்லா கம்பெனியிலிருந்து ஆட்கள வந்து அதாவது ஊழியர்களின் எண்ணிக்கைய வந்து குறைக்கிறாங்க. கம்பெனி வழிநடத்தக்கூடிய நிறுவனங்களின் அந்த முதலாளிகள் வந்து இதான் சொல்றாங்க. எங்களுக்கு வந்து பணம், வேலை நேரம் இதெல்லாம் எங்களுக்கு வந்து மிச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அமேசான் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் வந்து பார்த்தோம்னா, வேலை இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்குங்க. சமீபத்தில பார்த்தோம்னா, சில மாதங்களுக்கு முன்பு ஐடியில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்களை வந்து அந்த நிறுவனங்கள் வந்து பணி நீக்கம் செஞ்சாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தோம். நேயர்களே, நீங்கள் இந்த வளர்ந்து வரும் ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.